தம் மீது நம்பிக்கை தமக்கிருக்கும் வரை வாழ்க்கை நம் வசம் என வரிகளுக்கேற்ப இன்னைக்கான அறிவலையில் அதுக்கு ரிலேட்டடான லைஃப் ஸ்கில் டாபிக்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்முடைய லைஃப் ஒரு சாதாரணமான மனுஷன் அவனுடைய வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமாகவும் அண்ட் ப்ராப்ளம்ஸை எதிர்கொள்ளும் திறன்களை உடையது தான் லைஃப் ஸ்கில். அப்புறம் நம்முடைய ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணவும் கரெக்டான டெசிஷன் எடுப்பது ஒவ்வொரு திறமை தான். இந்த லைஃப் ஸ்கில்ஸை நீங்கள் டெவலப் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் லைஃப்பை ரொம்ப நல்லா வாழ்ந்துட முடியும். அதற்கு ஒரு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்னென்ன லைஃப் ஸ்கில்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் செல்ஃப் அவேர்னஸ், அதாவது சுய விழிப்புணர்வு. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் கோவப்படும் போது நீங்கள் உங்களுக்குள்ள என்ன நடக்குதுன்னு நோட்டீஸ் பண்ண மாட்டீங்க. கோவப்படும் போது நம்ம என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் கண்மூடித்தனமாக ரியாக்ட் பண்ணிட்டு பின்னாடி வருத்தப்படுவோம். ஆனால் உங்களுடைய சுய விழிப்புணர்வு இருந்துச்சுன்னா உங்களுக்கு கோபம் வரும்போது உங்கள் மனசை அதை அப்சர்வ் பண்ணிவிட்டு அதை கண்ட்ரோல் பண்ண ஹெல்ப் பண்ணுது. நம்ம ஒரு விஷயத்தை பண்ணும்போது டிஸ்ட்ராக்ட் ஆகுறோம், அதாவது நமது கவனம் சிதறடிக்கப்படுது. அப்படி நம்ம பண்ணுற வேலையை பர்ஃபெக்டாக பண்ணி முடிக்க மாட்டோம். இதை எதிர்கொள்ள மெடிடேஷன் பண்ணுவது வெரி யூஸ்ஃபுல். நெக்ஸ்ட், கம்யூனிகேஷன் ஸ்கில். அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோன்றத பப்ளிக்கு கன்வே பண்ண ஹெல்ப் பண்ணுறது தான் கம்யூனிகேஷன் ஸ்கில். அதை எப்படி டெவலப் பண்ணுறதுனா, அதற்கேற்ற நாலேஜ், அதை பற்றிய ஐடியாவும் இருக்கணும். அப்படின்னா நம்ம என்ன பேசுகிறோம்னு தாண்டி நம்ம என்ன பேச போகிறோன்ற ஸ்டேஜுக்கு போக முடியும். கம்யூனிகேஷன்னா இங்கிலீஷை ஃப்ளூவெண்ட்டாக பேச தெரிஞ்சாதான் வரும்னு நினச்சிட்டு இருக்கோம். இங்கிலீஷ் இஸ் ஜஸ்ட் அ லாங்குவேஜ், நாட் அ கம்யூனிகேஷன் ஸ்கில். இப்போ ஒருத்தவரோட கான்வர்சேஷன் பண்ணிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்டில் என்ன பேசுகிறாங்க அப்படின்றத நம்ம லிசன் பண்ணணும். நம்ம லிசன் பண்ணாமல் அவங்க பேச நம்ம கூட பேசினா டிஸ்டர்ப் பண்ணலாம். அது ஒரு ஹெல்த்தியான கான்வர்சேஷனாக இருக்காது. கம்யூனிகேஷனில் லிசன் பண்ணுறது ஒரு முக்கியமான ஸ்டேஜ் தான். இந்த டிப்ஸை வச்சு நீங்கள் உங்களோட கான்வர்சேஷனை டெவலப் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இன்னொரு டாப்பிக்கோட உங்களை சந்திக்கிறேன். Until it's bye-bye from S. Sujashri, Bharati Academy.